ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இட்லி பொடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பொடி எந்த மெத்தடில் இன்றைக்கி ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப மறுபடியும் செய்ய தோணும். இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 5-6 போல் காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 3 சேர்த்து வெறும் வானலில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு, அடுத்ததாக கருப்பு எள்ளு ஒரு அரை கப் சேர்த்துக்கிறேன். எள்ளு நல்லா வெடித்து படன்னு பொரியணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பு கொள்ளு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். கொள்ளு சேர்த்து இந்த பொடி செய்கிறதுனால வெயிட் லாஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க இந்த பொடியை செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி, தோசை, சாதத்தில் கூட நம்ம போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் சூப்பராக. கொள்ளு வறுத்து எடுத்தோடனே ஒரு கப் வெள்ளை உளுந்து, குண்டு உளுந்து, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து உளுந்தையும் நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம சாதா வீட்டில் பருப்பு பொடி செய்வோம்ல, அதே போல் தான் இதில் எள்ளும் கொள்ளும் சேர்க்குறோம். கொள்ளு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குன்றதுனால கொள்ளு சேர்த்துக்கிறோம். கொள்ளு சேர்த்தா அந்த டேஸ்ட்டே தெரியாது, நல்லாயிருக்கும். இது கொள்ளு நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு உளுந்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கம்மியாக ஒரு 1/4 பங்கு கடலைப்பருப்பு சேர்த்து நான் அதையும் நல்லா பொன்னிறமாக செவக்க வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, கொள்ளு, எள், இதெல்லாம் உளுந்து எல்லாத்தையும் திரும்ப அந்த கடலைப்பருப்புலேயே கொட்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்தா போதும். கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால் நான் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் கட்டி பெருங்காயம் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அந்த வானல் சூட்டில் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி நல்லா ஆற விட்டு, நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட வச்சு சாப்பிட்லாம். இல்லை நம்ம சாதா சட்னி, சாம்பாரில் கூட டிப் பண்ணி இந்த தூள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். டாட்டா.